ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் vlogs. நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூ வீடியோஸ், அன்பாக்சிங், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நட்ஸ் லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமை சாப் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஃபிக் எடுத்திருக்கேன். ஃபிக்கையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு அடுத்தது டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸும் வந்து நம்ம சீட்லெஸ் டேட்ஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். சீடு இருக்க டேட்ஸாக இருந்தால் சீடை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கிரவுண்ட் நட் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன் 1 கப். இது எல்லாமே சேம் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு கப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமேட்டு வேர்க்கடலையும் பாதாமையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஹீட் பண்ணிடாதீங்க நீங்கள் யாரும். ஸோ இது 2யுமே நல்லாவே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வேர்க்கடலையோட தோலை எடுத்துகிட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் நான் தோலை எடுக்காமல் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே இதில் தோல் எடுத்ததுக்கப்புறமேட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நான் போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, தோல் எடுக்கணுமே, தோல் எடுக்கவே மறந்துட்டேனே அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமேட்டு திரும்ப எடுத்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அரைச்சி எடுத்தேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு. நான் ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்கல, சும்மா ஓரளவுக்கு அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இதை வந்து நான் ஒரு சைடில் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பவுடரை. அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது டேட்ஸ் கூடவே நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிக்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் சாப் பண்ணி வச்சுட்டேன் குட்டி குட்டியாக. ஏன்னா ஃபிக்கை வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா அது கரெக்டாக அரையாது. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹனி நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக திரும்ப நான் இந்த டேட்ஸும் ஹனியும் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நான் ஃபுல்லாக இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இது வந்து மிக்ஸி ஜாரை விட்டு எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டேட்ஸும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணனால பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ ப்ளஸ் நம்ம ஹனியும் ஆட் பண்ணி இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இந்த டேட்ஸையும் ஃபிக்கையும் நம்ம கிரைண்ட் பண்ணதை பிளேட்டுக்கு மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். அது நல்லா ஃபுல்லாமே வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டு நான் ஆல்ரெடி கேஷ்யூ நட் வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், பவுடராகவே என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பவுடரையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணல. இந்த ஃபிக்கும் டேட்ஸும் நம்ம கிரைண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இது கூடவே நான் இப்போ கேஷ்யூ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூன். கேஷ்யூ நட் பவுடரையும் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த நட்ஸ் பவுடர் 2யும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாத்தையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லாவே இது ஃபுல்லாக பிளெண்ட் ஆகணும். இப்போது இதை நான் ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லாவே கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நட்ஸ் பவுடரும் ப்ளஸ் டேட்ஸு ஃபிக் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். இதை நான் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம டேட்ஸு ஃபிக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ஸ்வீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சமாக நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன். ஸோ 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் வந்து நெய் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தி அப்படியே உருண்டை பிடிச்சிட்டே இருக்கேன். அவ்வளோதான், நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. கிட்ஸுக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டாகவும் இருக்கனால கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த நட்ஸ் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.